ஈரானின் அடுத்த மிகப்பெரிய பலம் பொருந்திய ஆயுதம் தயார். இந்த ஆயுதத்தினை களமிறக்கி வேட்டையை ஆரம்பிப்பதற்கான நேரமும் வந்துவிட்டது. ஈரான் இந்த ஆயுதத்தினை களமிறக்கினால் மத்திய கிழக்கு பிராந்தியம் மாத்திரம் பாதிக்கப்பட போவதில்லை, ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட போகின்றது. ஏன் நானும் இந்த காணொளியை பார்வையிடக்கூடிய நீங்களும் பாதிக்கப்படுவோம். டொனால்ட் டிரம்பின் 48 மணி நேர காலக்கெடுவும் டொனால்ட் டிரம்பை கிழித்து தொங்கவிடும் அமெரிக்க ஆய்வாளர்களும் விரக்தியின் உச்சத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்து நடுங்கும் டொனால்ட் டிரம்பும் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியும் தொடர்ச்சியாக தட்டி தூக்கப்படும் அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல்களும் வெடித்து சிதறிய கத்தாரின் ஹெலிகாப்டரும் கொல்லப்பட்ட 6 நபர்களும் ஈராக் மற்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் கொத்து கொத்தாக செத்து மடியும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இது ஈரான் அப்டேட்டின் 49வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அப்போது தான் இந்த செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் 19க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக பக்தாதில் இருக்கக்கூடிய விக்டோரியா தளத்தை இலக்கு வைத்து வீரியமான குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 10க்கும் அதிகமான போர் வாகனங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. ஏவுகணை தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஏவுதளங்களை கொண்டிருக்கக்கூடிய சிறிய மொபைல் வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் விக்டோரியா தளத்தினுடைய ஒரு பகுதியை ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தீயிட்டு கொளுத்தியுள்ளார்கள். குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான அமெரிக்க அதிகாரிகள் வெளியேறி வருவதனாலும் குடியிருப்பு பிரதேசங்களிலும் ஹோட்டல்களிலும் அமெரிக்க அதிகாரிகள் தஞ்சமடைந்திருப்பதனாலும் குறித்த தளமானது பேய் தளமாக மாறி வருகின்றது. இதனால் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் குறித்த தளத்தை சிதைப்பதற்கான தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களையே தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு ஈராக்கின் மன்சூர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஈராக்கிய இராணுவத்தின் உளவு பிரிவுக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்தும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது குறித்த உளவு தளத்திலே அமெரிக்காவினுடைய CIA அதிகாரிகளும் மொசாட் உளவாளிகளும் தஞ்சமடைந்துள்ளார்கள். ஈராக்கிய இராணுவத்தின் உளவு தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற காரணத்தினால் குறித்த தளத்திற்குள்ளே இவர்கள் பதுங்கி இருந்துள்ளார்கள். இருப்பினும் ஈராக்கிய தளபதிகள் குறித்த தகவல்களை கசியவிட்டதற்கு பின்பு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் உளவு தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது 5 மொசாட் மற்றும் CIA உளவாளிகள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு குர்திஸ்தான் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 16க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானி ஏவுகணை தாக்குதல்களோடு ஒருங்கிணைத்து வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பகுதிகள் இலக்கு வைத்து 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் அயன்டோம் அமைப்புகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சிதைக்கக்கூடிய தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று தரைவழி தாக்குதலிலே 4 பிரதேசங்களில் ஹிஸ்புல்லாவினுடைய ரதுவான் படைப்பிரிவுகள் முழுமையாக களமிறங்கி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். குறித்த வரைபடத்திலே ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே தற்போது தரைவழி தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களிலேயே சிறிதளவு முன்னேறி இருந்தது. இதே போன்றே தற்போது குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த வரைபடத்தினால் ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. தெற்கு லெபனானினுடைய 1%க்கும் குறைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தின் ஊடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முன்னேறவும் முடியவில்லை. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1, 2 மற்றும் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே தற்போது வீரியமான தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இரு தரப்பினருக்கும் இடையில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 தொடரணிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தட்டி தூக்கியுள்ளார்கள்.
அது மட்டுமல்லாமல் 3 பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் கவச ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் கைது செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கியாம் பிரதேசத்தின் ஊடாக நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாயை இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் இந்த சிப்பாய் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆக்கிரமிப்பு எதிரியின் முக்கியமான பகுதிகளிலும் ஆழமான பகுதிகளிலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் புரட்சிகர காவல் படையினர் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை கண்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானின் புரட்சிகர காவல் படையினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பலஸ்தீனிய மக்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்களுக்கும் கொடூரங்களுக்கும் எதிரான பதிலடியாக நாங்கள் ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை பார்க்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடியின் பலத்தை மாத்திரமே உணர்ந்து கொள்ளும். அடியை தவிர இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதுவும் சரி வராது. அவர்கள் ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அடுத்த கட்ட வெறியாட்டத்தை ஆரம்பித்து விடுவார்கள். இன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசே முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் அரணாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தையும் பாதுகாப்பதற்கான முக்கியமான அரணாக ஈரானே செயற்படுகின்றது. இதனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஒற்றுமையின் மூலமாகவே ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான பிரிவினைவாத போரை தூண்டுவதற்கு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இன்னுமேனி அடிமை அரபுகளும் முயற்சி செய்து வரக்கூடிய வேளையில் பிரிவினைவாத மதப்போரை தூண்டி சர்வதேச முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றுவதற்கு திட்டமிட்டு வரக்கூடிய நிலைமையில் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையானது களத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை வெளிப்படுத்துகின்றது. மேலும் இது ஈரானுக்கு எதிராக அடிமை அரபுகள் மேற்கொண்டு வரக்கூடிய பிரிவினைவாத பிரச்சாரங்களுக்காக வழங்கப்பட்ட பதிலடியாகவே அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய இந்த அறிக்கை காணப்படுகின்றது. மேலும் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய இந்த அறிக்கையானது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஒற்றுமையாக ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரான் வீழ்த்தப்பட்டால், ஈரான் ஆக்கிரமிப்பிடம் தோல்வியடைந்தால், அடுத்ததாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் ஆக்கிரமிப்பாளர்கள் அளிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள். இவை அனைத்திற்கும் தற்போது அரணாக ஈரான் தான் காணப்படுகின்றது. ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களின் பாதுகாப்பிற்காகவும் ஈரான் தான் அரணாக செயற்படுகின்றது என்பதனையும் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து டிமோனா அணுசக்தி தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. முன்னைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாகவும் 400க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு குறித்த தாக்குதல் நடைபெற்ற இடத்தை பார்வையிடுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரான பென்குவிரும் சென்றிருந்தார். கடந்த 3 வாரமாக பென்குவிரை காணவில்லை. மேலும் ஈரானிய தாக்குதல் பென்குவிரினுடைய வீடு இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் பென்குவிர் படுகாயமடைந்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் களத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆதாரங்களும் இவற்றை உறுதிப்படுத்தி இருந்தன. இருப்பினும் தற்போது இந்த தகவல்கள் போலியான தகவல்கள் என்பதனையும் பென்குவிர் உயிரோடு தான் இருக்கின்றார் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிழையான தகவலுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கும் அமெரிக்க தளங்களுக்கும் எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக அமெரிக்க நலன்களுக்கு எதிராக 60க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களும் 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களில் பெரும்பாலான தாக்குதல்களை முறியடித்திருப்பதாக அடிமை அரபுகள் அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் கத்தாரிலே ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்காக களமிறங்கிய ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருந்தது. ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தும் சந்தர்ப்பத்திலேயே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் இந்த ஹெலிகாப்டர் விபத்திலே 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கத்தாரி அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதே நேரம் வளமையான ரோந்து நடவடிக்கைகளின் போதே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியதாக கத்தாரி அரசாங்கம் அறிவித்துள்ளது. இருப்பினும் ஈரானினுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்தும் சந்தர்ப்பத்தில் ஈரானிய ட்ரோனின் துகள்கள் ஹெலிகாப்டரில் ஏற்படுத்திய தாக்கத்தினாலேயே குறித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது. எனவே கத்தாரினுடைய ஹெலிகாப்டரை ஈரானிய ட்ரோன் தட்டி தூக்கியுள்ளது. அதே போன்று சாஜாவின் வடக்கு கடல் எல்லை பிரதேசத்திலே
பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலினால் தற்போது குறித்த எண்ணெய் கப்பலானது தீப்பற்றி எரிகின்றது. மேலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது குறித்த எண்ணெய் கப்பலும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டு 3 வாரங்கள் கடந்துள்ள நிலைமையில் இந்த போரினால் அமெரிக்காவும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக அமெரிக்க ஊடகவியலாளர் ஈத்தன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் ஆபரேஷன் எப்ஸ்டீன் ஃபரி தாக்குதல்களினால் கடந்த 3 வாரத்திற்குள் மாத்திரம் அமெரிக்கா பல இழப்புகளை சந்தித்துள்ளது. ரஷ்யாவின் எண்ணெய் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. ஈரானிய எண்ணெய்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கப்பல்கள் பயணிப்பதற்கும் சரக்கு கப்பல்களை அனுமதிப்பதற்கும் ஈரான் $2 மில்லியன் வரியாக அறவிடுகின்றது. இவ்வளவு நாளாக இலவசமாக நடைபெற்ற போக்குவரத்து தற்போது ஈரானுக்கு $மில்லியன் லாபத்தை ஈற்றக்கூடிய வர்த்தக பாதையாக மாறியுள்ளது. அதே போன்று இந்த 3 வாரத்திற்குள் மாத்திரம் அமெரிக்க பங்குச் சந்தையில் $1 டிரில்லியன் இழக்கப்பட்டுள்ளன. பங்குச் சந்தையில் இருக்கக்கூடிய $1 டிரில்லியன் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தின் கௌரவம் சிதைக்கப்பட்டுள்ளது. F-35 போர் விமானத்தினுடைய பங்கு சந்தைகள் சிதைக்கப்பட்டுள்ளன. இதனால் பல $பில்லியன் அமெரிக்கா இழந்துள்ளது. F-35 மீதான நம்பிக்கையையும் முழுமையாக சிதைத்துவிட்டது. யாராலும் தாக்க முடியாத இலக்கு வைக்கப்படாத அமெரிக்க மத்திய கட்டளை தளங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றன. அமெரிக்க மத்திய கட்டளை தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று இந்த 3 வாரத்திற்குள் மாத்திரம் அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது என குறித்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இவை தவிர்த்து இந்த 3 வாரத்திற்குள் மாத்திரம் அமெரிக்கா போர் செலவுக்காக $250 பில்லியன் அதிகமான பணத்தை செலவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் 2 வாரங்களுக்கு $200 பில்லியன் அமெரிக்கா செலவழிக்கப் போகின்றது. இதற்கான பணமும் தற்போது கிடைக்கப் பெற்றுவிட்டன. உண்மையில் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கிக் கொண்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரினால் விரக்தி அடைந்து மன அழுத்தத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட புரியவில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு விரும்புகின்றோம், ஆனால் ஈரானுடனான யுத்தத்தினை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். பிறகு வெள்ளிக்கிழமை மாலையில் ஈரானுடனான போரை குறைப்பது தொடர்பாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். சனிக்கிழமை காலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு சில வழிமுறைகளை நாடி இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். தற்போது ஈரானுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதித்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்காவிட்டால் ஈரானினுடைய மின்சக்தி கட்டமைப்புகள் எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு வரக்கூடிய இந்த கருத்துக்களே அவர் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளார், உச்ச பயத்தில் இருக்கின்றார் என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானுக்கு எதிரான போரிலே நாங்கள் தோல்வியடைந்து வருகின்றோம் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அமெரிக்காவினால் ஈரானுக்கு எதிரான போரை சமாளிக்க முடியாது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. மேலும் தற்போது நாங்கள் இந்த போரினுடைய வெற்றியை பற்றி யோசிக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈகோவை கண்டே நாங்கள் பயப்படுகின்றோம். ஈரானுக்கு எதிரான போரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியை டொனால்ட் ட்ரம்பினால் ஒரு பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் தோல்விகளை ஏற்றுக்கொள்பவர் அல்ல. இதனால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத டொனால்ட் ட்ரம்ப் சில முட்டாள்தனமான முடிவுகளையும் எடுத்து விடலாம். அவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவினால் ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய அழிவும் நிச்சயமாக்கப்பட்டுவிடும். டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் முட்டாள்தனமான முடிவுகள் அமெரிக்க மக்களின் அழிவுக்கும் காரணமாகிவிடும் என்பதனையே நாங்கள் பயப்படுகின்றோம் என சில அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு நான் ஈரானுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதிக்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கைகளை வெளியிட்டதும் அமெரிக்க செனட்டர் கிறிஸ் மர்ஃபி எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் போரினுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டார். இந்த போரிலே என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு இப்போது அவருக்கு இல்லை. அவர் தற்போது பயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரில் சிக்கிக் கொண்டு உச்ச பயத்திலேயே இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களும் செயற்பாடுகளும் இதனைத்தான் உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய 48 மணி நேர காலக்கெடு தொடர்பாகவும் ஈரானினுடைய அடுத்த கட்ட ஆயுதம் தொடர்பாகவும் அமெரிக்க ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது நாங்கள் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஆயுதத்தினை, பேரழிவு தரக்கூடிய ஆயுதத்தினை காணப்போகின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தியை விட ஈரானிடம் மிகப்பெரிய பேரழிவு தரக்கூடிய ஆயுதம் ஒன்று காணப்படுகின்றது. எங்களில் அதிகமானோர் ஹெர்முஸ் ஜலசந்தியை இழுத்து மூடுவது தான் ஈரானிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவ்வாறல்ல. ஹெர்முஸ் ஜலசந்தியை விட ஈரானிடம்
பேரழிவு தரக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் தரைமட்டமாக்குவதாகும். இந்த எரிசக்தி தளங்களையும் மின்சார கட்டமைப்புகளையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத இழப்புகளாகவே அமைந்திருக்கும். ஈரான் இன்னும் இந்த ஆயுதத்தினை முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆயுதத்தினை பயன்படுத்துவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் என்னால் ஒரு விடயத்தினை மாத்திரமே செய்ய முடியும். நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். ஈரான் அந்த ஆயுதத்தினை பயன்படுத்திவிடக் கூடாது. எந்த காரணம் கொண்டும் ஈரான் அந்த ஆயுதத்தினை பயன்படுத்திவிடக் கூடாது என நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் என குறித்த அமெரிக்க ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அதாவது அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகளும் மின்சார உற்பத்தி நிலையங்களும் அமெரிக்க நிறுவனங்களோடு முழுமையாக சம்பந்தப்பட்டுள்ளன. இவற்றை இலக்கு வைத்து ஈரான் இன்னும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நிச்சயமாக ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும். இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானுக்கு அரை மணித்தியாலங்கள் போதுமானது. மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே தியாகி அலிலர்ஜானி அவர்கள் கடந்த வாரம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டால் அரை மணித்தியாலத்திற்குள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் இருளில் மூழ்கிவிடும். நாங்கள் அரை மணித்தியாலத்திற்குள் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகளை தரைமட்டமாக்கி விடுவோம் என தியாகி அலிலர்ஜானி அவர்களும் தெரிவித்திருந்தார். மேலும் இவை தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மாத்திரம் இழப்பாக இருக்காது, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய கொத்துகுண்டாகவே மாறிவிடும். மேலும் இந்த இழப்புகளில் இருந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் மீண்டு வருவதற்கு பல வருடங்கள் எடுக்கலாம். பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இதனால் முழுமையாக பாதிப்படையும். உலகிலே மிகப்பெரிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும். உணவு பற்றாக்குறையை சமாளிக்க முடியாத நாடுகள் அழிக்கப்பட்டுவிடும். ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, குறைந்தது 3 வருடங்களுக்கு ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் முடக்கப்பட்டுவிடும். ஈரான் அரை மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களில் இருந்து இந்த உலகம் மீண்டு வருவதற்கு 3 வருடங்கள் செல்லும். மேலும் நாங்கள் தனியாக மரணிக்கப் போவதில்லை, அனைவரையும் இழுத்துக் கொண்டே மரணிப்போம் என்று ஈரான் கூறியதனை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அரபு தலைவர்களும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தயவு செய்து ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் அவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் உலக பொருளாதாரத்தை முழுமையாக சிதைத்துவிடும் என மத்திய கிழக்கு ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்களும் நீங்களும் முழுமையாக சுமக்க வேண்டி ஏற்படும். மேலும் இந்த பாதிப்புகள் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பாதிப்புகளாகவே அமைந்திருக்கும். அத்தோடு இவை தொடர்பான தனியான காணொலி ஒன்றை நான் பதிவிடுகின்றேன். எனவே இந்த போரானது மிகப்பெரிய உலக போராக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.